நீங்க வீடு கட்டும்போது, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுவீங்க. 600 ஸ்கொயர் ஃபீட், 800, 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஏதோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க வீடு கட்டுவீங்க. அப்படி வீடு கட்டும்போது, ஜன்னல், வாசகாலுக்கு ஒரு லட்சமா ஒரு அமௌண்ட் உங்களுக்கு செலவாகும். அப்படி செலவாகுற அந்த அமௌண்ட்ட எப்படி, எந்த இடத்துல மிச்சம் பண்ணலான்றத உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல அத பத்தி தான் சொல்லப் போறேன். உதாரணத்துக்கு ஒரு ரூ. 1,00,000 உங்களுக்கு செலவாகுதுன்னு வைங்க. நீங்க மரம் வாங்கி அத கார்பெண்டர் கூலி, மர கூலி எல்லாமே செலவு பார்த்து உங்களுக்கு ஒரு ரூ. 1,00,000 ஆகுதுன்னு வச்சுக்கங்க. நான் சொல்ற ஐடியாவ நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 60,000லேயே ஜன்னல் வாசகால செலவ முடிச்சிடலாம். மீதி ரூ. 40,000 உங்களுக்கு மிச்சமாகும். அத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா இத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண தான் இதே போல மேலும் மேலும் அடுத்தடுத்த வீடியோவ போடுறதுக்கு எனக்கும் ஒரு ஆர்வமா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பில்டிங் சம்பந்தமா எதனா கொஸ்டின் இருந்தா கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஜன்னல், வாசக்காலுக்கெல்லாம் நீங்க மரம் வாங்கி கார்பெண்டர வச்சு நீங்க வேலை பண்ணணும்னா, உங்களுக்கு செலவு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இழுத்துன்னு போய் விட்டுடும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, மரம்லாம் ஒரு குழி ரூ. 3,000 ரேஞ்சுக்குள்ள விக்குது. அந்த ரூ. 3,000 ரேஞ்சுல ஒரு குழி வாங்கி, நீங்க அதுக்கப்புறம் கார்பெண்டர் கூலி குடுத்து, நீங்க அத செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப செலவாகும். அதுக்கு மாற்றா உங்களுக்கு வேற ஒரு ஐடியா குடுக்குறேன். அதுக்கு ஒரு மாற்று ஐடியா பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் ஜன்னல் கதவு தான் நான் சொல்லப் போறேன். இந்த ரெடிமேட் ஜன்னல் கதவு எவ்வளவு வருதுன்றதையும் இந்த வீடியோலயே உங்களுக்கு நானு ஃபுல்லா டீட்டெயிலா உங்களுக்கு நானு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெடிமேட்ல நீங்க வாங்கும்போது உங்களுக்கு கணிசமா ஒரு அமௌண்ட் குறையும். ஆனா அது எல்லா இடத்துலயும் நீங்க வாங்குனா குறையாதுங்க. அதுதான் இங்க நான் உங்களுக்கு சொல்ற மெத்தடு. நீங்க ரெடிமேட் இந்த ஜன்னலு, கதவு விக்கிற இடம் தானே எனக்கு தெரியும். நான் நேரா போய் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நீங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு கடை வச்சிருப்பாங்க. ஒரு 500, 600 ஜன்னலு, கதவு எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. நேரா அந்த இடத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோலாம் மிச்சம் ஆவாது. ஒரு 2000, 3000 வேணா உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு ஒரு மிச்சம் ஆகுமே தவிர, இன்னும் சொல்லப்போனா இத விட உங்களுக்கு அதிகமா தான் ஆகுமே தவிர, கம்மியாலாம் ஆவாது. காரணம் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். இப்போ இந்த ஜன்னல பாருங்க. கீழ இருக்கிறது 3க்கு 3 ஜன்னலு. அதுக்கு பின்னாடி இருக்கிறது 3க்கு 4 ஜன்னலு. இந்த ஜன்னல். ஃப்ரண்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது 2 1/2 அடி வாசலு. இந்த 3க்கு 3 ஜன்னலு நீங்க ஒரு பெரிய ஒரு கடையில போய் நீங்க வாங்குறீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய ஒரு ஷாப்ல போய் நீங்க வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு அது என்ன ரேட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் ரூ. 650. நீங்க தேக்கு மரமா வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரூ. 650ன்னும், இதுவே நீங்க வேப்ப மரமா வாங்குனீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் ரூ. 550ன்னு உங்களுக்கு செலவாகும். இந்த ஸ்கொயர் ஃபீட் 650, 550ன்னா, அந்த ஜன்னல் செஞ்சு, ஜன்னல்ல கிரில் வச்சு, அந்த ஜன்னலுடைய டோருல கிளாஸ் முதற்கொண்டு உங்களுக்கு செஞ்சு குடுத்துருவாங்க. இத நீங்க எடுத்துட்டு போய் அப்படியே நீங்க செட் பண்ணிக்கணும். இதுதான் ரெடிமேட்ல அவங்க செஞ்சு வைக்கிற மெத்தடு. இது பெரிய பெரிய கடையில போய் நீங்க வாங்கும்போது, உங்களுக்கு இந்த தேக்கு மரம்னா அது செகண்ட் குவாலிட்டி தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலாம் வராது. ஸ்கொயர் ஃபீட் ரூ. 650ன்னும், அ இந்த வேப்ப மரம்னா ரூ. 550ன்னும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பெரிய கடைங்கள்ல. இது நீங்க பெரிய கடையில போய் வாங்கும்போது உங்களுக்கு இந்த ரேட் வரும். இதுவே நீங்க பெரிய கடைக்கு போகாம, அதாவது பெரிய கடைக்கு போகாம கொஞ்சம் சின்ன கடை. ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட், 250 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கடை வச்சுக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல போய் நீங்க விசாரிச்சு பாருங்க. பெரிய கடைக்கும், இந்த சின்ன கடைக்கும் ரேட்டு வித்தியாசம் நல்லாவே உங்களுக்கு தெரியும். பெரிய கடையில பிக்ஸட் ரேட்டு தான். ஒரே ரேட்டு. ஸ்கொயர் ஃபீட் 650ன்னா 650 தான். ஸ்கொயர் ஃபீட் 550ன்னா 550 தான். உங்களுக்கு ரேட்டு குறைக்கவே மாட்டாங்க உங்களுக்கு. இதுதான் ரேட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அவ்வளோ பெரிய கடைய வச்சு அவங்க மெயின்டெயின் பண்ணணும். அவ்வளோ இதுக்கு வாடகை எல்லாமே இந்த ஜன்னல் வாசக்காக சேல்ஸ் பண்றது மூலியமா தான் அவங்க எடுக்கணும். இப்ப நீங்க கொஞ்சம் மிடில்ல சின்ன கடையா இருக்கிற இடத்துல நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு ரேட்டும் உங்களுக்கு கம்மியா இருக்கும்.
நீங்க விலையையும் நீங்க கொஞ்சம் பேசி முன்ன பின்ன பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். அதனாலதான் நானு சின்ன கடையா பார்த்து வாங்குங்க. அதே நேரத்துல நீங்க வாங்கும்போது ஒரு கார்பெண்டர கூட வந்து போட்டுட்டு போங்க. ஒரு ரூ. 1000 ஒரு ரூ. 1000 சம்பளம் அவருக்கு கொஞ்சம் காசு குடுத்து கூட நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா, அவரு மரம்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுவாரு. இது என்ன மரம்? மரம் நல்லா இருக்கா இல்லையா? ஜாயிண்ட் பீஸா போட்டு வச்சுக்கிறாங்களா இல்லையா? வேர்ல விட்டுருக்கா? இந்த கருப்பு அடிச்ச மாதிரிலாம் ஒரு மரத்துல வரும். அந்த பீஸா இருக்கா? இது அந்த கணு பீஸாண்டெல்லாம் கொஞ்சம் வேர்ல விட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் மாவு போட்டு தடவி வச்சுட்டு இருப்பாங்க. நார்மலா போய் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அந்த மரமா எல்லா இடமும் வந்து கார்பெண்டருக்கு தெரியும். அதனால ஒரு கார்பெண்டர கூட்டின்னு போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட். அதனாலதான் சொல்றேன். நீங்க ஒரு கார்பெண்டர கூப்பிட்டுட்டு போங்க. சரி. இப்ப சின்ன கடையில என்ன ரேட்டு விக்கிறாங்கன்றத அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 7க்கு 3 வாசக்கால் வந்து ரூ. 2700 ஒரு வாசக்கால். மரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூட்டான் மரம். சூட்டான் மரம், வேப்ப மரம் எல்லாம் ஒரே ரேட்ல தான் வருது. ரூ. 2700 ஒரு வாசக்கால். 7க்கு 3 சைஸ்ல. இதுவே வந்து 4க்கு 3 ஜன்னல் பாத்தீங்கன்னா ரூ. 4500. இந்த ரூ. 4500 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கிரில் வச்சு கிளாஸ் கண்ணாடி டோர்ல கண்ணாடி போட்டு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துறாங்க. நீங்க அதை அப்படியே எடுத்துட்டு போய் வைக்க வேண்டியதுதான் உங்களுக்கு வேலை. அடுத்தது பாத்தீங்கன்னா 3க்கு 3 ஜன்னல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 3300 தான் உங்களுக்கு வரும். அடுத்தது 7க்கு 2, அதாவது இந்த கிச்சனுக்கும் இந்த 2 அடி வாசல் வைப்பாங்க. அடுத்தது பின்னாடி பக்கம் வழிக்கு கூட அந்த 2 அடி வாசல் வைப்பாங்க. கீழே வந்து கீழ் படியோட சேர்த்து 3000 தான். ரொம்ப ரொம்ப விலை வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் சார்ஜ் பண்றாங்க. இதுவே வந்து நீங்க பெரிய கடைக்கு போனீங்கன்னா இந்த ஜன்னல் சொன்னோம் பாத்தீங்களா, இந்த 4க்கு 3 ஜன்னல் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 4500 சின்ன கடையில. இதுவே பெரிய கடையில போனீங்கன்னா உங்களுக்கு ரூ. 8000 வரும். 3க்கு 3 ஜன்னல் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரூ. 3300 தான். நீங்க பெரிய கடையில போய் நீங்க அதை கேட்கும்போது ஸ்கொயர் ஃபீட் 650 9 ஸ்கொயர் ஃபீட் 6,500 கிட்டத்தட்ட ரூ. 6000 உங்களுக்கு வரும். அப்படியே வந்து 40% அதிகமாகும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க 4, 5 கடையை விசாரிச்சு சின்ன கடையும் பாருங்க. சின்ன கடை தானே, இங்கெல்லாம் ஒண்ணும் இருக்காது, டிசைன் இருக்காது, எதுவுமே நல்லா இருக்காதுன்ட்டு போவாதீங்க. இப்ப நான் காட்டுற டிசைன் எல்லாமே அந்த சின்ன கடையில நான் ஷூட் பண்ணதுதான், வீடியோ எடுத்ததுதான். சரி, நமக்கு தெரிஞ்சதை நம்ம வீடியோவா போட்டோம்னா எல்லாரும் இதை வந்து பயன்படுத்திப்பாங்கன்னு தான் நான் இதை வந்து சின்ன கடையில் கூட பார்க்காம போய் வீடியோ எடுத்து இப்போ நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சின்ன கடையும் பாருங்க, பெரிய கடையும் பாருங்க. இந்த வாசலை பாருங்க. இந்த வாசல் வந்து ரூ. 35,000. அதாவது ஃபுல் பார்டர், நல்ல பெரிய அவுட்டர்ல பெரிய பார்டர் கொடுத்து விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி 2 பக்கம் யானைன்னு சொல்லி நல்ல பெரிய டிசைனா கொடுத்துக்கிறாங்க. சைட்ல பூவெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. சென்டர்ல விநாயகரும், கீழேயும் பாத்தீங்கன்னா பூ டிசைன் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. ஃபுல்லா காமிக்கிறேன் பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டோர் வந்து ரூ. 35,000. டோரோட வாசல் பிளஸ் டோரு பிளஸ் சைடு பார்டரோட பாத்தீங்கன்னா ரூ. 35,000 சொல்லிக்கிறாங்க. அது நீங்க பேசுனீங்கன்னா நீங்க கொஞ்சம் கம்மியா கூட பார்த்து பேசி வாங்கிக்கலாம். அடுத்த டோர் பாருங்க. இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரூ. 14,500 சொன்னாங்க. சென்டர்ல விநாயகர் போட்டு கீழே வந்து பூ டிசைன். இது வந்து ரூ. 14,500 சொன்னாங்க. சின்ன கடையா இருந்தாலும் பெரிய கடை இருந்தாலும் அதை பார்க்காதீங்க. நமக்கு நல்லா கொஞ்சம் பெஸ்ட் குவாலிட்டியில நல்ல மரமா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதுக்குதான் ஒரு கார்பெண்டரை கூட கூப்பிட்டு போங்கன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அடுத்த ஒரு டோர் காமிக்கிறேன். அந்த டோரையும் பாருங்க, அது எப்படி இருக்குன்னு. இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த டோரும் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன கடையா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. இந்த டோரை பாருங்க. இந்த டோர் வந்து இதுல வந்து வாரிஷ் பண்ணல. அதே மாதிரி வாசல், கதவு, சைடுல பார்டர் முதல்ல காமிச்ச டோர் மாதிரி பெரிய ஒரு பார்டர் வச்சு இல்ல. மேல வந்து அது முதல்ல காமிச்சு நல்ல கிராண்டா இருந்தது. இது வந்து ரூ. 24,000 ரேட்டு. நான் இந்த வீடியோக்காகவே நான் ரேட் எல்லாமே நான் விசாரிச்சுட்டு ஷூட் பண்ணி வந்து சொல்றேன். கீழே வந்து அன்னப்பறவை படம் போட்டு, மேல விநாயகர், கீழே அன்னப்பறவை படம் போட்டு டிசைன் இருக்கு. இது வந்து 24,000. அடுத்தது இன்னொன்னு காமிக்கிறேன், அதை பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான். சென்டர்ல விநாயகர் படம் போட்டு கீழே பூ டிசைன் போட்டு டோர் சுத்தியும் பார்டர்
பூ டிசைன்ல பார்டர் போட்டு வச்சிருக்கு. இது எல்லாமே தேக்கு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, அதே ரேட்டு தான். ரூ. 24,000 இதோடைய ரேட். என்னங்க வீடியோவ ஃபுல்லா பார்த்தீங்களா? நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ரூ. 1,00,000ல ரூ. 60,000 மட்டும் செலவு பண்ணி, எப்படி ரூ. 40,000 மிச்சம் பண்றதுன்ற ஐடியாவ நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஏரியாவுல இந்த மாரி ஜன்னல் வாசக்கால் என்னென்ன ரேட்ல விக்குதுன்றதையும் மறக்காம ஊர் பேரு, எவ்வளோ ரேட்டுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நீங்க பண்ற கமெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.